வணக்கம். நான் புதுச்சேரியிலேருந்து டாக்டர் எம்ஆர் வித்யா பேசுகிறேன். வரக்கூடிய ஃபெஸ்டிவல் டேஸ் பற்றின கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கிளினிக்கில் பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க நம்ம அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன், தீபாவளின்னா அதில் என்னென்ன சந்தேகம் வருது பொதுவாக, அதை எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சில கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டது, அதற்கான பதில்கள் நேயர்களுக்கும் அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். டயபெட்டிஸ் உள்ள ஒருத்தங்க அவங்களுடைய தீபாவளி உணவு முறை எப்படி வச்சுக்கலாம், அதாவது அவங்க அதனால வருத்தமும் படக்கூடாது, அட் த சேம் டைம் சுகரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நாட் ஓன்லி பீப்புள் வித் டயபெட்டிஸ் இல்லாதவங்க கூட ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா ரொம்ப ஓவர் இன்டர்ஜென்ஸ் நிறைய சாப்பிட்றதுன்றத கண்டிப்பாக குறைக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இப்போ ஏன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து இந்த ஓவர் வெயிட் ஒபிசிட்டின்றது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஃபுட்டுன்றது நம்ம இப்போ அவசியத்துக்கு சாப்பிட்றது, பசிக்கு சாப்பிட்றது போய் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இப்போ கொண்டு வரோம். டே டு டே ஒரு கேதரிங்னா ஃபுல்லாக 2 மணி நேரம் ஸ்நாக்கிங் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ தீபாவளின்னா கேட்கவே வேணாம். ஸோ தீபாவளினாலே இட் இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் டுகெதர்னஸ். அண்ட் டெஃபினெட்லி வெளியூர்லேருந்து வராங்க பசங்க அப்படின்னா வீட்டில் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் டயபெட்டிஸ் உள்ளவங்க அந்த காஷன் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அவங்க ஹெல்த் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தீபாவளிக்கு ஒரு வாரம் முன்னாடியிலேருந்தே ஆரம்பிச்சிடுறோம் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு டேஸ்ட் பண்ணுறதுக்கு. தீபாவளிக்கு 2 வாரம் அப்புறம் பண்ண ஸ்வீட் எல்லாம் முடிக்கணுன்றதுக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் சின்ன பசங்க இப்போ இளைஞர்கள்லாம் கூட அந்த வழக்கமான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸு சேவரிஸ்லாம் அவ்வளோ சாப்பிட்றதில்ல. அப்போ அதை விரும்பி சாப்பிட்றது ஆர் சாப்பிட்ணுன்னு கம்பல் பண்ணப்படுறது இந்த மிடில் ஏஜ்டு பேரண்ட்ஸு, வயசானவங்க தான். அந்த மாதிரி சமயத்தில் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்ஸு அது என்னது, கேலோரிஸ் அதிகமாகுது, சுகர் அதிகமாகுது, உப்பு சேர்ந்த மிக்சர், முறுக்கு அதெல்லாம் சாப்பிட்றதால பிபி அதிகமாகுது. ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே கெடுது. எண்ணெயில் பொரிச்சு பண்ணுறோம், நெய் நிறைய யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் கெடுது. ஸோ இதுக்கு ஹெல்த்தி சாய்ஸஸ் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் நிறைய நம்மளுக்கு கூகுள் பண்ணால் தெரியும். அந்த மாதிரி நம்ம போகலாம், அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். மேலும் அவங்க ஸ்வீட் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி சுகர்ஸ் நல்லா இருக்கா, கண்ட்ரோலில் இருக்கான்னு பார்த்துட்டு நார்மல் லெவலில் இருக்குன்னா அந்த அன்னைக்கு சாப்பிட்ற லஞ்சோட ரைஸ் கார்பு போர்ஷனை நல்லா குறைச்சிட்டு கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துக்கலாம். அப்படி பேலன்ஸ் பண்ணலாம். இல்லாட்டா ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஸ்வீட்ஸ் ஒன்லி வழக்கமாக உள்ள லட்டு, ஜாங்கிரி அந்த மாதிரி தான் சாப்பிடணும், மைசூர் பாகு, நெய் சொட்ட அப்படி தான் சாப்பிடணும்னு கிடையாது. நம்ம வேற விதமாக முயற்சி பண்ணலாம். வீட்டில் ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா நம்மளும் கொஞ்சம் திங்க் பண்ணணும் இல்லையா, ஆரோக்கியத்தை நினச்சி. இந்த மாதிரி சமயத்தில் இந்த நட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பாதாம், வால்நட்டு, பிஸ்தா, முந்திரி அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி ரொம்ப கம்மியான இதில் ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி, டேட்ஸ், பேரிச்சம்பழம், அத்திப்பழத்தை ஸ்வீட் பேஸாக வச்சு அதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி கேக் மாதிரி. இப்போ நிறைய ட்ரை ஃப்ரூட் லட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது கடையில் எப்படி பண்ணுறாங்களோ தெரியாது, பட் வீட்டில் நீங்களே அதை ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஸ்வீட்டாக சாப்பிடும்போது அவங்களுக்கும் தே வில் பி ஹாப்பி. அதே மாதிரி ஃப்ரூட் பேஸ்டு ஸ்வீட்ஸ் அந்த மாதிரியும் கொடுக்கலாம். கேரட் கீர் கொடுக்கலாம், பாதாம் கீர் வீட்லேயே சுகர் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது டெஃபினெட்லி சர்க்கரை கம்மியாக யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு ஸ்வீட் ப்ரிப்பரேஷனில் நெய் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணலாம். டால்டா அந்த மாதிரி பொருள் யூஸ் பண்ணவே வேணாம். ஆயில் ரீஹீட் பண்ணாமல் ஸ்நாக்ஸ் ஃப்ரை பண்ண, இந்த மாதிரி பலவித ஆல்டர்னேட்டிவ் நம்ம பண்ணலாம். இட் இஸ் அ வெரி குட் ஸ்வாப். அதே மாதிரி ரொம்ப எண்ணெயில் போட்டு பொரிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் விட்டுட்டு இப்போ புதுசாக வர்ற இது ஸ்நாக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மக்கானான்னு சொல்கிறது தமிழ்நாடுலாம் அவ்வளோ பழக்கம் இல்லை. லோட்டஸ் சீட்ஸில் அதெல்லாம் ஹை ப்ரோட்டீன். ஸோ அது நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு புதுசாக ட்ரை பண்ணலாம். வெறுமை ரோஸ்ட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். பருப்புகள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம், அதாவது வெறுமை வறுத்துட்டு எண்ணெய் இல்லாமல், ஆர் வெரி லிட்டில் ஆயில். அந்த மாதிரி பண்ணால் அது அவங்களுக்கும் ஒரு கரமுறான்னு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் சுகர் சேராது, ப்ரோட்டீனும் நல்லாயிருக்கும். தீபாவளி அன்னைக்கு ஃபுட்டு எடுத்ததும் என்ன பண்ணணும், கொஞ்சம் நம்ம டைனிங் டேபிளை கொஞ்சம் மாற்றிடும். எப்படின்னா இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல் பஃபே எல்லாம் போகிறோம் இல்லையா, சம் ஹோட்டல்ஸ்லாம் போனால், நாட் ஓன்லி 5 ஸ்டார், எனி ஹோட்டல் தே கீப் சாலட். நிறைய பேர் அந்த இடத்த கிராஸ் பண்ணி வந்துடுவோம். சூப்பு, சாலட், கடலைகள் இருக்கும், பருப்புகள் வேக வச்சுருக்கோம், சுண்டல் இருக்கும். அதுக்கு அப்புறம் தான் கார்ப் ஐட்டம்ஸ் வரும் இல்லையா, ரொட்டீஸு இதெல்லாம், இட்லி, தோசை, பொங்கல் அதெல்லாம். அது மாதிரி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணோம், அவ்வளோதான். சேம் சீக்ரெட். ஸோ ஒரு பவுல் நிறைய வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சிடணும். குக்கும்பர், கேரட், பீட்ரூட் பாயில் பண்ணி அந்த மாதிரி. ஸோ வெஜிடபிள்ஸ் ஒரு பவுல் கலர்ஃபுல்லாக வச்சிடணும். பக்கத்தில் ஒரு இது ஸ்ப்ரவுட்ஸு,
இல்லை சுண்டல் இது வேக வச்சு, நிலக்கடலை வேக வச்சு அந்த மாதிரி வச்சிடணும். இன்னொரு பவுலில் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி அது வச்சிடணும். அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்கலி குழந்தைங்களோ டயபெட்டிஸ் உள்ளவங்க யாராவது ஃபஸ்ட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் அடுத்தது நான் கொண்டு வரேன் அப்படின்னா தே வில் பி ஹாப்பிலி ஈட்டிங். அப்போ இதை முதல்ல சாப்பிட்டாங்கன்னா ஃபைபரும் ப்ரோட்டீனும் சாப்பிட்டுட்டு கார்பு சாப்பிட்டா சுகர் அவ்வளோ ஏறாது. அதுதான் வந்து மெயின் பிரின்சிபல். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. அண்ட் தென் அந்த ஸ்வீட்ஸும் நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தி ஸ்வீட்ஸாக கொடுத்து பாருங்க. இல்லை லட்டு தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சா கொஞ்சமாக போர்ஷன் சைஸ் ரொம்ப குறைச்சிங்க. ஸோ மாடரேஷன் இஸ் த கீ. ஸோ திஸ் இஸ் த திங். அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு முன்னாடி இதே மாதிரி கொஞ்சம் ப்ரோட்டீன் இது நிறைய வெஜிடபிள் அதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அதை ரைஸை குறைவாக சர்வ் பண்ணுங்க. நீங்கள் எடுத்ததுமே வந்து வீட்டில் லேடிஸ்க்கு நான் சொல்ல என்னென்னா நிறைய தட்டாக பலகாரம் எடுத்து வச்சா அது சாப்பிட தான் தோணும். கண்ணெதிர அப்படி இன்வைட்டிங்காக வச்சா. ஸோ அவங்களுடைய ஹெல்த்தை கருத்தில் கொண்டு குழந்தைகளுக்கும் அந்த பழக்கம் ஓவர் ஈட்டிங் பழக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் நிறைய அடுக்கி வச்சுட்டு மற்றது கொஞ்சம் கொஞ்சமாக சர்வ் பண்ணுங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு செகண்ட் டைம் ரைஸ் சர்வ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஸோ அவங்களே நம்ம முயற்சி பண்ணாலும் வீட்டில் உள்ளவங்க நீங்கள் சாப்பிடுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு நிறைய இடத்துல நான் கேள்விப்படுறேன். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அவங்களோட ஃபுட்டு சாய்ஸை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அவங்க போதும்னு சொன்னால் அதை வந்து மதிக்க கற்றுக்கணும். இல்லை நீங்கள் சாப்பிடுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஸோ அது அவங்களுக்கு 50 மில்லிகிராம் சுகர் ஏறிச்சுன்னா அவர் தானே கஷ்டப்பட போகிறாரு இல்லையா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பாயசமும் நான் சொன்னேன். அந்த அரிசி பாயசத்துக்கு பதிலாக குவீன் இப்போ புதுசாக வருது இல்லையா? அதில் பாயசம் ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் பாயில் பண்ணிவிட்டு ஸ்டிவியா கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் பேக்கிங் புதுசாக வந்து இந்த ஏர் ஃப்ரையர் வந்திருக்கு. ஸோ ஏர் ஃப்ரையர் பற்றி நிறைய பயங்கள்லாம் கிளப்பி விட்றாங்க கேன்சரஸ். அந்த மாதிரி இது வரைக்கும் பெரிய ஸ்டடீஸ் எதுவும் இல்லை. ஸோ அதில் வந்து பண்ணும்போது டெஃபினெட்லி நம்மளுக்கு வந்து ஆயில் இதெல்லாம் ரிஸ்க்கெல்லாம் வந்து நிறைய குறையுது. ஸோ யூ கேன் ட்ரை தட். The next thing I wanted to say, நிறைய பேர் முக்கியமாக இல்லத்தரசிகள் ஃபெஸ்டிவல் அதுன்னா டென்ஷன் அதிகம், தூக்கமே கிடையாது. ஒரு அன்றைக்கி 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கினாலும் இது போட்டு சமையல் பண்ணி ஸ்வீட்டு காரம்னா அடிக்க வச்சுருவாங்க. அது அவங்களுக்கும் கெடுதல் ஹெல்த்துக்கு. அவங்க பண்ணதுக்காக அவங்க டேஸ்ட் பண்ணியே பாதி இதுவாயிரும், அவங்க உடம்பு கெட்டு போகும். அவங்க வீட்லேயே இவங்க பண்ணிட்டாங்களேன்றதுக்காக சாப்பிடும். ஸோ குறைச்சிருங்க, வீட்லேயே ஸ்வீட்ஸு இது பண்ணது குறைச்சிரும். சரியா? தட் இஸ் ஒன் திங். அந்த இதுக்கு நம்ம மாறணும். ஏன்னா இப்போ வாழ்வியல் மாற்றங்கள் ஏற்படும் போது இதை நம்ம ட்ரெடிஷன்ற பேரில் நம்ம அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸ்ன்னு வச்சுட்டு இருக்கிறது நாட் கரெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ லிமிட்டாக பண்ணலாம். சாமிக்குமே கூட வந்து நம்ம வந்து வைக்கிறது அந்த அளவுக்கு மட்டும் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட பண்ணிவிட்டு 2 நாளில் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு மாதம் பூரா வச்சுக்கிற அளவுக்கு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கடையில் நிறைய வாங்கி சாப்பிட்றதையும் குறைச்சிடணும். ஹோட்டலில் போய் சாப்பிட்றதையும் குறைக்கணும். ஏன்னா வீட்டில் இருந்தால் பார்த்து பண்ணுவாங்க. நிறைய பேர் எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறது என்னென்னா, டாக்டர் நாங்கள் வீட்டில் ஃபுல்லாக பார்த்து சமையல் பண்ணுறோம், ஆனால் அவர் வெளில வாக்கிங் போயிட்டு பஜ்ஜி சாப்பிட்டு வந்துடுறாருன்னு. அது தப்பு. வெளியில் போயிட்டு அங்கே ஒரு ஸ்நாக்ஸு ஒரு கூழ் அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தால் அந்த வாக்கிங்கோட எஃபெக்டே போயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அப்புறம் இந்த ஃபெஸ்டிவல் டயத்தில் இந்த ஸ்லீப் ரொட்டீன் கெடாமல் பார்த்துங்க. கொஞ்சம் சீக்கிரமே தூங்கி இது பண்ண பாருங்கள். அது வந்து உடம்பு கெடாமல் இருக்கும், உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஆகாமல் பார்த்துங்க. டென்ஷன் ஆகாமல் ஹாப்பினஸ்க்கு தான் ஃபங்க்ஷன். ஃபேமிலி மெம்பர்ஸ் விமனோட ஒர்க்கில் ஷேர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் ஹஸ்பண்டுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா அவரை வீட்டு வேலை செய்ய அலோவ் பண்ணுங்க. ஸோ அவங்க வந்து சமையல் செய்த பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணி ஆக்டிவாக க்ளீனிங்லாம் இறங்கினாங்கன்னா அவங்க ஒரு சாப்பிட்டதுக்கப்புறமா ஆக்டிவாக இருந்தால் சுகர் ஏறாது. சாப்பிட்டுட்டு உடனே நேராக ஸ்நாக்ஸ் ஒரு பவுல் வச்சுட்டு டிவி முன்னாடி உட்காந்தா தான் உடம்புக்கு கெடுதல். சாப்பிட்டுட்டு ஒரு 15 நிமிஷமாவது வாக் பண்ணணும். அப்போ சுகர் ரொம்ப ஷூட்டப் ஆகாது. தென் நெக்ஸ்ட் வந்து டயபெட்டிஸ் மெடிசின்ஸை மறந்துடுவாங்க. அது ஒரு இது முக்கியமானது. அதான் என்னென்னா, ஒர்க்கு நிறைய இருந்தது, அதனால் 4-5 நாள் நான் மாத்திரையே போடல, ஃபங்க்ஷன் பிஸியில் விட்டுட்டேன் அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க. நல்ல கண்ட்ரோலில் அந்த டயபெட்டிஸ் என்ன ஆகும், திடீர்னு பார்த்தா எம்டி ஸ்டொமக்லேயே 200, சாப்பிட்டதுக்கப்புறம் 300 போகும். ஸோ தயவு செஞ்சு உங்கள் மெடிசன்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஏன் மெடிசன்ஸ்க்கு லீவ் விடுறீங்க? உங்களுக்கு லீவு கிடச்சா அது 1 hour எக்ஸ்ட்ராவாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக் பண்ணுங்கள், இல்லை ஃபேமிலி டைம், ஹேவ் அ குட் குவாலிட்டி ஃபேமிலி டைம். டோன்ட் மிஸ் யுவர் மெடிசன்ஸ்.